அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க. மேஷம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டும்ங்க. மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே இந்த பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துவோ அல்லது சனீஸ்வரர் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா, மேலும் 12வது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாலும் நல்ல பலன்கள் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற நல்ல பலன்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அயல்நாட்டுக்கு சென்று நீங்கள் உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல சுயதொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி கேட்ட கேள்வி சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான் இருக்கோங்க, அப்படி பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க, பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட களம் தாங்க. இதில் உங்களுக்கு லாபம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதே சமயம் நஷ்டம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருப்பீங்க அல்லது ஒரு கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி செக்டாரில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய துறையில் ஒரு நல்ல முத்திரை பதிவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஸோ இந்த ராகு அப்படின்றவர் நிழல் கிரகம் அப்படின்னக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் மீடியா துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா மீடியா துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் மற்றொரு சர்ப்ப கிரகமான கேத்து பகவான் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம் 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தோமா நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ
கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது முக்கியமா வந்து கண், பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 9வது வீடுன்றது செவ்வாய்க்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஆனா சுக்கிரனுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம்ங்க. ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை ஒத்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும், இப்போ உங்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒத்து வராம பிரச்சனைகள் இருக்கும். அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா நீங்க உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது ஒரு பேங்கிங் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நீண்ட காலமா நீங்க ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு அது கூடயே வந்து சேலரி ஹைக்கும் கொஞ்சம் சாதகமா கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இப்போ விடாது வந்து ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு அருகில் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் கொஞ்சம் வந்து நஷ்டம் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா எந்த ஒரு நல்ல சுய தொழில் அதில் லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தொழில் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உணவுத்துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்கள் டாக்டர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து அட்வொகேட்டாவோ அல்லது வந்து ஜட்ஜாவோ அல்லது போலீஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கும் மேலும் உங்களுடைய பேர் நல்லபடியாக வந்து புகழ்
கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பொறுப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் பயத்தோடு இருக்கீங்க. ஏன்னா இது ராமருக்கு வந்து இப்படி தான் இருந்தது, அவருக்கு வந்து வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தோட கான்செப்ட் வந்து வேறங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லாவே எல்லாமே புரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் இது வந்து ரொம்பவே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்லாங்க. ஸோ மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனவா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ரொம்பவே நல்லபடியாக வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக இருந்து தற்சமயம் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு சிலர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்ன்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு உகந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.